ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்தலசய நமக. குருவே நமக. நாம் நேற்று முதல் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடங்கி திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற ஒரு அருமையான வரலாற்றை படித்து வருகின்றோம். இது எம்பெருமானாருக்கும் திருக்கோளிலிருந்து வெளியேற தீர்மானித்த ஒரு பெண்மணிக்கும் நடந்த சம்பாஷணையே. இது 81 வார்த்தைகளை கொண்டது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கதை. இந்த கதைகளையே நம்ம நல்லா படிச்சுட்டு நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு கூட இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லலாம். அப்பேற்பட்ட உன்னதமான கதை. நேற்று பிரகலாத ஆழ்வானின் சரித்திரத்தையும் மற்றும் சபரியின் சரித்திரத்தையும் அனுபவித்தோம். அதன் பிறகு இன்று அதன் தொடக்கமாக 51வது வார்த்தையும் 52வது வார்த்தையையும் 53வது வார்த்தைகளையும் அனுபவிக்கலாம். 52வது வார்த்தை என்னன்னாக்க, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போல அப்படின்ட்டு கேட்குறாப்பா. நான் ததிபாண்டன் இங்கே இல்லைன்னு சொன்னானே, அவனை போல நான் சொன்னேனா அப்படின்ட்டு அவள் பெண்மணியானவள் எம்பெருமான கேட்கிறார். அப்படியே ததிபாண்டன் வரலாறு என்ன, அதை நாம் சென்று அனுபவிப்போம். ததிபாண்டன் ஒருத்தர் தயிர் கடைந்து ஒரு தாழியில் விட்டுண்டு சென்று விற்று பொருள் ஈட்டி வருவான். அவ்வாறு ஒரு நாள் அவன் பொருள் ஈட்டுவதற்காகவும் பெரிய பானை ஒன்றில் நிறையாக தயிர் எடுத்து சென்றான். அப்பாறு விற்று பிழைக்கும் நேரத்தில் இடையன் காலை தயிர் கிடந்து சென்று விட்டு தாழியுடன் கோகுலத்தில் அவனுடைய வீட்டு குடில் வாசலில் பானையை வைத்து விட்டு அவனும் இளைப்பாறுவான். இது வழக்கமாக நடக்கக்கொண்டே விடும். காலவரை பானை பூரா தயிர் எடுத்துன்னு போய் கோகுலத்தில் தயிர் விட்டுவிட்டு அதுக்குண்டான பொருளை ஈட்டிக்கொண்டு தான் தன் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பானையை வைத்து கொண்டு சிரம பரிகாரம் செய்து வழக்கமாகும். இது ஒரு நாள் கண்ணன் யசோதையின் வழியில் படுத்துக்கொண்டு தூங்குகிறான். அவ்வாறு தூங்க வச்ச அடுப்பில் நெய் வச்சுட்டு வந்திருக்கா. உடம்பை தட்டி தூங்க பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணனை. அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னானே, கிருஷ்ணன் வச்ச நெய்யானது அடுப்பில் வச்ச பால் பொங்கறதுக்கு போய் அடுப்பில் பால் வச்சுட்டு தட்டிட்டு இருக்கிறதுனால இவன் அடுப்பில் பால் இறக்கி வச்சுட்டு வரலாம். கொஞ்சம் கீழே ஒன்று இறக்கி வச்சுவிட்டு இதுக்கு போகிறான். பாலை இறக்கி வச்சுட்டு கீழே பார்க்குறான். அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கான் கிருஷ்ணன், ஒரு கல்லை எடுத்து பெரிய நெய்ப்பானை இங்கே போட்டு அடித்தது ஓட்டை பண்ணி இந்த ஓட்டை வழியாக அத்தனை நெய் வீடு பூரா கூடம் பூரா பரவெடுத்து. அதை கண்ட யசோதை அடிச்சுட்டு என்ன செஞ்சான்னா, பேந்த முழிக்கல. எனக்கு இந்த நான் பானை உடைந்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு அதுக்கு எந்த இதுவும் கிடையாதுன்ட்டு அவ்வாறு இருப்பது போல் தான் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே பார்த்து யசோதை பார்க்குறா, கூடம் பூரா வீடு பூரா ஒரே தண்ணியாக இருக்கும், இந்த நெய்யாக இருக்குது. அவளுக்கு தெரியும் இது ரூமில் அவளும் யசோதை கிண்ணனும் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கச்ச கம்பை எடுத்துட்டு இவனை துரத்துறான். கண்ணன் அங்கங்கே போக்கு காட்டுறான். ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடின்ட்டு அவனை ஒன்றும் முடியாதபடிக்கு
பின்னால் அவனோட வேகத்தை விளையாட முடியுமா? வயசான என்ன இருந்தாலும் வயசான ஒன்று பாசம் ஒன்று வேகமாக போனால் பிடிச்சுடலாம். இந்த பாசமான தடுத்து வேகமாக ஓட முடியாதபடிக்கு அவள் மெதுவாக போகும்படிக்கு மனசை தெரிவித்து கொண்டும் வேகமாக பாவனை பண்ணிட்டு பின்னாடி திருத்திட்டு ஓடின்னு இருக்கா. கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டான், இன்றைக்கி யசோதை கெட்டுப்பட்டின்னு கெட்டுப்படா முதுகில் வச்சு இன்றைக்கி அவ்வளவுதான், இன்றைக்கி ஒரே ஆயின்மெண்ட் போட வேண்டியதான் முதுகல் எல்லாம், என்னென்னு தெரியலன்ட்டு ஓடிட்டான். ஓடச்ச இந்த ததிபாண்ட என்னென்ன பானை இதெல்லாம் விட்டுவிட்டு ஆற்று வாசலில் உட்காந்துட்டு கிளைப்பாரின்னு அந்த பானை வச்சுன்னு உட்காந்துருங்க. பெரிய தாழின்னா பெரிய தாழியாக சின்ன பானை, துண்டு பானைகள்லாம் இருக்காது, பெரிய தாழியாக இருக்குது பெருசாக. அதில் ஆள் உட்காந்துக்கலாம் போய். அவன் கிருஷ்ணன் மூச்சரைக்கு ஓடி வரதை பார்த்தான். கிருஷ்ணனை பார்த்த உடனே அவன் வந்து கண்டிப்பாக இவன் ஆயர்களை பையன் கிடையாது, இவன் பரதெய்வம்னா மனசில் அவனுக்கு பட்டிருக்க ததிபாண்டனுக்கு. அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னாக்க, கிருஷ்ணன் மூச்சரைக்கு ஓடி வரான். அவனை பார்த்து என்னன்னு கேட்கச்ச, எங்கள் அம்மா என்னை அடிக்கிறது துரத்திட்டு வர மாட்டேன்னா எனக்கு கதை க்ளோஸ், அதனால் நீ என்னென்னா என்னை இந்த பானைக்குள்ளே குதிச்சு போடுறேன், நீ என்னை மூடிடு துணியா, இந்த கம்பக்கட்டு மூடிட்டு நான் இல்லைன்னு சொல்லிவிடு வந்தாக்க அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு உள்ளே குதிச்சுட்டான். குதிச்ச உடனே அந்த பானையை போட்டு மூடிட்டான். அங்கே வேகமாக யசோதை வந்து, ஏன்பா கிருஷ்ணன் வந்தானா, கிருஷ்ணனை பார்த்தியா நீ, அவன் வந்து வீட்டில் ஒரு முதலில் பட்டு வந்திருக்கான், அவன் வந்து நீ பார்த்தா சொல்லிக்கிருக்கான், எங்கே இருக்கான் சொல்லி, எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லு அப்படின்றா. அவன் சொல்லிட்டான், இங்கில்லை என்று சொல்லிட்டான். இதில் வார்த்தையை பாருங்களேன், கண்ணன் வந்து பிரகலாதன் வந்து கிருஷ்ணன் எங்கே இருக்கின்றான் அந்த வார்த்தை, கிருஷ்ணன் வந்தானா எங்கே இருக்கின்றான் அப்படின்னு அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு வந்து பிரகலாதன் எங்குமுளன் கண்ணன் எங்கேயும் இருக்கின்றான், எல்லா இடத்துலையும் இருக்கின்றான், உன்னுள்ளும் இருக்கின்றான், என்னுள்ள இருக்கின்றான், எங்குமுளன் கண்ணன் அப்படியே சொன்னான். அது பாகவதன் மேலே நம்பிக்கையும் பெருமாள் பகவத் நம்பிக்கையும் பகவத் மேலே அசைக்க முடியாத பிரீத்தி இதை காமிக்கிறது. அதே இவன் என்ன சொல்லியிருக்க பாருங்க, இங்கில்லை அப்படின்னு இருக்கான். இங்கில்லை என்ன, அவனும் எங்குமுடன்னா அதே கண்ணன் இங்கே இல்லை அப்படின்ட்டான். இங்கில்லை என்றாலும் இந்த அப்படி சரி சும்மா சொல்லாப்பா பார்த்தா சொல்ல இல்லைன்ட்டான். சரின்னு யசோ ஆற்றுக்கு போயிட்டா ஆற்றுக்கு போன உடனே கிருஷ்ணன் மொனகரன் உள்ளே உட்காந்துட்டு, ததிபான்ட்டவனே தாதா தாதா தாதான்னாக்க வயசானவளை கூப்பிட்றது. நான் வடக்கு தேசங்கள்லாம் தாதா தாதான்னுவா, இதை வந்துட்டேன் தாதா அப்படின்னுவாங்க. கல்கத்தா டெல்லி இது பக்கம் தாதான்னு சொல்லுவா எல்லாரையும். அதை தாதா என்னை எடுக்க மூச்சு முட்டை உட்கார முடியல, வர மேலே போட்டு மூடிவிட்டேன், மூச்சு விட்டு தூக்கி விடு அப்படிங்கிறான். அவன் கேட்குறான் ததிபாண்டனுக்கு, இவன் பரமாத்மானுக்கு பகவானை கண்டுக்கக்கூடிய அறிவு அவனுக்கு தறி கடைஞ்சி வைத்து சம்பாதிச்சு தன்னோட வாழ்க்கை நடத்தின்னு இருக்கிறவனுக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து கிருஷ்ணன் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கி விடு மூச்சு போட்டுறது சத்தம் போட்டுருக்கான். கிருஷ்ணன் பானைகள் உட்காந்துட்டு இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னாக்க, கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமான வார்த்தை, உன்னை வந்து உன்னை தூக்கி விடுவேன், ஆனால் நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும், அது செஞ்சால் நான் தூக்கி விடுறேன்னுவான். இப்போ கிருஷ்ணனுக்கு மனசில் தெரிஞ்சு கொடுத்துருந்தான் கேட்க போகிறான் அப்படின்ட்டேன்னா பக்தன் இல்லை, அவனை காப்பாற்றிருக்கான் இல்லையா, அதுவும் இல்லாதபடிக்கு உள்ளுவார் உலகண்டாய் நெஞ்சு உள்ளுவார் உள்ள துளங்கண்டாய் வெள்ளத்துள்ளா வெங்கடத்து மேயானும்னு சொல்கிற மாதிரி உள்ளத்துலேருந்து அவன் என்ன நினைக்க போகிறான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் கிருஷ்ணன் சரிப்பா சொல்லு, நான் முடிஞ்சால் செய்கிறேன், நான் முடிஞ்சது இருந்தால் அந்த கண்டிஷனே கிடையாது, நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா. சரி சொல்லுப்பா என்ன விஷயன்ட்டு, உனக்கு பிரியமானவர்களுக்கு நீ ஒரு மோட்ச பதவின்னு ஒன்று கொடுப்பே இல்லை, மோட்ச பிராப்தி கொடுப்பே இல்லையா, அந்த பிராப்தியை நீ எனக்கு கொடு அப்படின்னா. பல ஆர்கியூமெண்ட் பண்ணானா, உனக்கு ஏன் கொடுக்கணும், நீ என்ன பெரியவனா, ஞானத்தில் சிறந்தவனா, அறிவில் சிறந்தவனா, இல்லை எதில் சிறந்தவன், உனக்கு தினம் தயிர் ஊற்றுன்னு வந்திருக்கேன், நான் எப்படி கொடுக்க முடியும். மோட்ச பிராப்திங்கிறது பல பேருக்கு வந்து பல ஞானிகளுக்கு பல கஷ்டங்களுக்கு பல பேர்களுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய விஷயத்த
நீ டப்புனு நான் உள்ளே விழிச்சு வச்சு அப்படிங்கிறதா கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. பல விவாதங்கள் அவனுக்கு ததிமாண்டனுக்கு இவனுக்கு நடக்கிறது. நடந்த அப்புறம் என்ன செய்கிறான்னாக்க, நீ எனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லச்ச கடைசியில் சரி கண்ணா சரி இப்போ அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், அப்பா இந்த தயிரால் தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன், இந்த தாழியினால தான் நான் இன்றைக்குமே இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வெண்ணெய் தயிர் தாழியை நான் பிரிஞ்சதே கிடையாது. நான் இது இல்லாமல் நான் இல்லாமல் இது இல்லை. எனக்கு நீ எப்படி மோட்சம் கொடுக்கணும்னு கொடுக்குறியோ கொடுத்தேன்னு சொன்னியோ அதே போல் இந்த தயிர் தாழிக்கு நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா. அது அப்புறம் சொல்லிவிட்டு சொன்ன உடனே சரி இப்போ சரி அதுக்கு தயிர் பானைக்கு நான் மோட்சம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் ததிபாண்டனுக்கும் மோட்சம் கொடுத்தான். அந்த பாண்டன் தயிர் தாழிக்கு மோட்சம் கொடுத்தான். அதாவது எம்பெருமான் யாருக்கு எப்போதும் தன்னை உண்மையாக காட்டிக்கொள்வான், யாருக்கு ஒரு காரணமும் நிர்கேதுமாக அருள் புரிவான் என்று சொல்லவே முடியாது. ஆச்சாரியகிரதத்தில் வளாபுரம் நாயனார் சொல்கிற ஆழ்வாருக்கு துணையாக இம்மாதிரி மோட்ச பிராப்தி அருளப்பட்ட 18 அதிகாரிகளை சொல்கிறார் அவர். யார் 18 அதிகாரிகள்? நாம மோட்சம் கொடுத்தாச்சு. ஆழ்வாருக்கு அதே போல் அவருக்கு சமமாக ஒரு 18 அதிகாரிகளை சொல்கிறார். இவ்வாளுக்கும் மோட்ச பிராப்தி கிடைச்சது. அந்த அதிகாரிகள் ஆச்சாரியத்தில் படிக்கலாம். அது யார் இந்த அதிகாரிகள் பார்ப்போம். வேடன், வேடு வச்சு, சபரி, குரங்கு, ஹனுமான், கூனி, இவனுக்கு இது வச்சு விட்டா இல்லையா, அவனுக்கு சந்தன பூசை கொடுத்தாள் அவன் மதுராவில். இந்த கூனி மாலாக்காரன், இவருக்கு மாலைகள்லாம் அனுபவித்து மாலைகள்லாம் சாத்திக்கணும் ஆசைப்படைச்ச ஹம்சன் எந்த மாலை உயர்த்தியான மாலை சாத்திக்கொள்வானோ அப்பேற்பட்ட அதுக்கு குறையாமல் அப்பேற்பட்ட மாலையோ ஏன் அதுக்கு வசத்தினோ சொல்லலாம். அதோட வசத்தியான மாலை கிருஷ்ணன் பலராமன் அணியத்துக்கு மதுராவில் கொடுத்தானோ மாலாக்காரன். அவனுக்கு மோட்சம் கொடுத்து வேண்டில் அடிசலிட்டவர். அப்புறம் ஹனுமன், மதுரை சாந்துக்காரி தான் சொன்னேன் இல்லையா, பூசம் இது சொன்னது. அப்புறம் கூனி என்னன்னாக்க கூனி நிமித்துவார், கழுத்தை தூக்கி இப்படி நிமித்தச்சே கூனி நிமிந்து போயிடும் அவளுக்கு அழகை பார்த்துட்டு. ஆனால் அப்பேற்பட்ட கூனி அப்புறம் மாலாக்காரன் வேண்டுகிட்ட இடையன், தயிர்த்தாழி, பிணவிருந்து, குகன், சபரி, சுக்ரீவன், அனுமன், மதுரை சாந்தக்காரி, மதுரை பூக்காரர், பக்த விலோசனத்து ரிஷிபத்தினிகள், அப்புறம் ததிபாண்டன். அப்புறம் அது ததிபாண்டன் மட்டும் இல்லை, ததிபாண்டன் அவங்களோட தாழி, தயிர் தாழி. அப்புறம் கண்டாகர்ணன், அதாவது கண்டாகரண வியாக்கரணம் படிச்சிருக்கோம். அதாவது பிணவருந்திட்டேனோ கண்டாகரணனை போலன்ட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தையை நம்ம அனுபவித்திருக்கோம் முன்னாடி. சிவபக்தன் சிவனிடம் மோட்சம் கொடுக்க எனக்கு மோட்சம் ஒன்று அழுத்தப்பட்ட பூத பிசாஸ் மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு மோட்சம் கொடுக்கக்கூடிய முகுந்தன் தான். வேறு ஏதாவது நீங்கள் உலகத்தில் இங்கே தான் அனுபவிக்கணும் சொன்னால் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆடாட நேரங்களில் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு நாராயணன் நோக்கி பரம போய் கொண்டிருக்கின்றான். ஒருத்தரை பார்க்க போச்ச தனக்கு யதாசக்தி உண்டான ஒரு பரிசை யாரை பார்க்க போனால் கொண்டு போக வேண்டும் நியதி செய்ய வேண்டும். அந்த காலத்தில் ராஜாக்களை எலுமிச்சோழன் விடுவோம், அப்படி இல்லையா? ராஜாக்கள் எலுமிச்சோழன் பெரிய விஷயமா என்ன கொண்டு கொடுப்பாளாம். ஆனால் எதாவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவனுக்கு என்ன பூதத்துக்கு என்ன தெரியும்? பிணம் தான் தெரியும். நல்ல அருமையான எரிஞ்சிருக்க ஒரு நல்ல ஒரு பணத்தை பற்றி
இந்த சூலத்தில் குத்தி கொண்டு போனானா வந்து பரிசு கொடுக்கறதுக்காக. பெருமாள் என்ன அவர் வந்து செய்வார், தலையாட்டுவார். அதனால் பிணவிருந்துட்டேனோ கண்டாகரணன் ஒன்று என்ன. அதனால் கண்டாகரணம் அதுவும் தெரியும். என்ன சொன்னோம் முதல்ல, யாரை பார்த்தோம்? வேடன், வேடுவச்சி, குரங்கு, கூனி, மாலாக்காரர், வேண்டில் அடிசிட்டவர், இடையன், தயிர்த்தாழி, பிணவிருந்து, குகன், சபரி, சுக்ரீவன், அனுமன், மதுரை சாந்திக்காரி, மதுரை பூக்காரர், பக்த விலோசனத்தில் ரிஷபத்தினிகள், ததிபாண்டன், அவருடைய தாழி, கண்டாகரன், இது 18 நபர்களையும் ஆழ்வார்க்கு ஒப்பாவருக்கு மோட்சம் கொடுத்தார் என்று ஆச்சாரிகளை நாம் காணலாம். பக்தரை சேர்ந்த பிரகலாதன் வந்து சொன்னேன் இல்லையா, எங்குமலன் என்று சொன்னான். கண்ணன் எங்கே இருக்கான்ட்டுன்னா அவனுக்கு தெரியும். ஆனால் ஒன்றுமே பக்திங்கிறது என்னன்னு தெரியாத வந்து இந்த ததிபாண்டன், பக்தியே என்ன தெரியாத ததிபாண்டன் என்ன செய்யறான் அப்படின்னாக்க, இங்கில்லை என்றாலும் என்று சொன்னாலும் அவன் உண்டுன்னு சொன்னான். இல்லைன்னு சொன்னான். பெருமாள் எங்கே மேலே இருக்க, பெருமாள் இல்லைன்னு சொன்னாக்க மகா அபராதம், அபசாரம் இல்லையோ அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் வந்து ததிபாண்டன் இங்கே இல்லைன்னு சொன்னது எப்படின்னாக்க, எதுக்காகனாக்க பிரகலாதன் உண்டு என்றது இங்கும்பலன் என்றதற்கும் ததிபாண்டன் இங்கில்லை என்பதற்கும் பகவத் விஷயகாரம் பெற்றனர். அவன் அருள் பெருக்கத்துக்கு இதுதான் காரணம் என்று கிருஷ்ணன் அருள் நாராயண அருள் பெருக்கிறதுக்கு வந்து இந்த பக்தி தான் காரணம். அதனால் இல்லை என்றேனோ ததிபாண்டனை போல கிருஷ்ணன் ஓடி வரான். பெருமாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னா ஓடி வந்த பெருமாள் இங்கே இல்லைன்னு சொன்னேன்னா அப்பேற்பட்டு தான் பெருமாளை சாதகம் பண்ணியிருக்கேன்னா நான் ஒன்றுமே செய்யலையே, நான் எதுக்கு சுவாமி இந்த ஊர் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலன்ட்டு ராமானுஜர்கிட்ட இந்த பெண்மணியானவள் சொல்கின்றாள். அடுத்த 53வது வார்த்தையானது காட்டுக்கு போனேனும் பெருமாளை போல. இது ராமாவதார கதை. தசரதமன் வந்து பொதுச்சபை கூட்டி ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வசிஷ்டன்லாம் செஞ்சு வச்சுட்டு இது பண்ணான். தீர்மானம் பண்ணியாச்சு. மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் ஜெகஜோதியாக இன்னும் சந்தோஷமாக இருக்கு. அதாவது ராமன் என்ன செய்யணும், பட்டாபிஷேகத்தை முதல் நாள் பூரா விரதம் இருந்து நாராயண முபாகமத் அப்படின்ட்டுங்கிறபடி வந்து நாராயணன், அவன் குலதெய்வன் நாராயணனை சேவிப்பதற்காக சென்று நாராயணனை பூஜித்தான். முகடாபிஷேகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை. குலதெய்வத்தை சேவிக்கணும், அப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் வரணுன்ட்டு. அதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்து மந்திரம் என்ன செஞ்சிருக்காருனாக்க, கைகேயின் மனசை இது பண்ணிவிட்டு அதை பாருமா அவனோட வந்து பரதன் தம்பியாக இருக்கான என்றைக்குமே அவனுக்கு தம்பியாக இருந்துட்டு பரதன் தம்பி, பரதன் பிள்ளை தம்பி, பிள்ளை அது ராவன் ஆட்சி பண்ணாங்கன்னா ராமனோட பிள்ளை தான் அடுத்த ஆட்சிக்கு வருவான். பரதனோட பிள்ளையோ சிறுவனோட சத்துருவன பிள்ளையோ யாரும் வரமாட்டான். இவங்களாம் அடிமையாகவே அவங்களுக்கு இருக்க வேண்டியதான்ட்டு மனசை விட்டு கலைச்சி விட்டு, நீ வந்து பரதனைக்கே கேளு அப்படி சொல்லச்சே. அவள் எப்படி நான் கேட்கச்சே, இதை பாருமா, நீ வந்து ஒரு பல வருஷங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தசரனை இது பண்ணச்சே, தேரோட்டச்சே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், நான் தரேன் வச்சேன். எனக்கு 3 வாரம் கேட்குறேன், நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த வரம் தேவையோ அந்த வரத்தை நான் உடனே கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது கேட்ட வரத்தை மந்தரையின் துர்போதனையால் இப்போ அன்னைக்கு அவன் கொடுத்த வரத்தை இப்போ வாங்கிட்டான். நான் கேட்கலான்ட்டு இந்த என்னோட பரதன் என்ன ஆகணும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும், அரசு என்னோட மகன் பரதன் அரசராகணும். இதான் நிபந்தனை. நான் கொடுக்கலன்னு நான் சொன்னேன். அன்றைக்கி தசரதா சுவாமின் அன்னைக்கு வந்து நான் தேரோட்டும் பொழுது எனக்கு உன்னோட
தேரானது முடிந்து விட்டது. கடையாணியில் கையை வச்சு ஓட்டிருக்காங்க. கடையாணியின் கடைக்கு வண்டி உடைச்ச மாட்டு வண்டி உடைச்சா நடுவில் சக்கரத்துக்கு பெரிய ஒரு ஆணி மாதிரி குத்திருப்பார் நடுவில். கிராமங்கள்லாம் பார்க்கலாம் மாட்டு வண்டியில். அது கடையாணி கண்டு போயிடுதுன்னா சக்கரம் வெளியில் போயிடும். அவ்வளோதான். வேகமாக போனான்னா அங்கே அதோகதி தான். அவ்வாறு போர் புரியும் பொழுது தசரதனோட தேரானது ஒரு சமயம் கடையாணி கழண்டு விழுந்துடுது. அப்போ என்ன ஆகுது? தசரதனோட தேர் சக்கரை இருக்க நிலை கொள்ளாமல் அந்த ராடுலேருந்து பிரிஞ்சு ஓடாகிறதுக்காக பார்க்க வந்துட்டு இருந்தது. அதை பார்த்த கையை என்ன செய்யலான்னா தோட ஆள்காட்டி வரல இதில் விட்டு கடையாணியில் கையை விட்டு அந்த தேரை ஓட்டின்னு போகிறான். தசரன் ஜெயிச்சுட்டான் சண்டையில். அப்பொழுது தசரன் அம்மா இவ்வளோ காப்பாற்றின உனக்கு ஏதாவது வரணும்னு சொல்லிச்சு. அப்போ இப்போ எனக்கு வர வேண்டாம், நான் பின்னாடி கேட்டு வாங்கிறேங்கன்னா. அன்றைக்கு தசரன் கொடுத்த வரத்தை இன்று வயது கைகேயியானவள் தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொண்டாள். ராமனை காட்டுக்கு அனுப்பணும், பரதன் நாட்டை ஆளணும், அதான் என்னோட இது அப்படி சொல்லிட்டு ராமன் வரான். மகுடாபிஷேகத்தை முன்னாடி வந்து சேவிக்கிறது, அப்பா அம்மா சேவிக்கிறதுக்கே கேட்கே இப்போ சொல்கிறான். அது ராமா, நீ 14 ஆண்டுகள் வனவாசம் புக வேண்டும், இது அரசரோட கட்டளை அப்படிங்கிற. அரசனா மூர்ச்சியாக ஆகிட்டான். ராமன் காட்டுக்கணும்னு சொன்னோன்னே என்னமோ சொல்லி பார்த்தோம். இல்லை கேட்கவே இல்லை, கேட்குற மாதிரி இல்லை கைகேரி. அவளை அனுப்பிச்சி விட்டு அவன் உடனே சொன்ன இந்த அது துக்கத்திலேயே மூர்ச்சி ஆகிட்டான். சரி, அவன் ராமன் அப்பா தூங்குறான் நினச்சின்னு இருப்பான். அப்படின்ட்டு ராமா, இது அரசர் ஆணை, நீ மகுடாபிஷேகம் கிடையாது உனக்கு, நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் அப்படி சொன்ன உடனே ராமன் என்ன செஞ்சான்? அன்றலேருந்து தாமரை மாதிரி இருந்தான் முகம் அவனுக்கு. இப்பேற்பட்ட இம்மிடியட்டாக அந்த ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணிட்டா கையை. இல்லாட்டி வந்து ராமன் இது பண்ணியிருந்தான்னாக்க மகுடாபிஷேகம் செஞ்சுன்னு இருக்கணும். உடனே புரட்டி போட்ட மாதிரி ஆகிடுது நான் சொன்னது. அதனால் அப்போ என்ன சொன்னால், அம்மா தாயே அப்படியே ஆகட்டும்னு சந்தோஷம், கண்டிப்பாக நான் காட்டுக்கு தான் போக போகிறேன். எப்போ அரசர் சொன்னாரோ அப்போ ஒரு வார்த்தை சொன்னான். கம்பன் சொல்கிறான், கம்பநாட்டாழ்வான் வந்து, அம்மா கைகை, அம்மா தாயே, இந்த வார்த்தை வந்து எனக்கு தசரதன் எங்கள் தந்தையார் ராமானி காட்டுக்கு போ அப்படி சொல்லவில்லை என்றாலும் நீங்கள் சொன்னாலும் நான் எங்கேயாவது தட்டுவேனா? எனக்கு ரொம்ப பிரியமுள்ள அம்மாவாச்சு நீங்கள் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக நான் போவேன் அப்படி. அன்றால தான் முகம் வளர்ச்சி அதே மனசில் போனான் அப்படின்ட்டு வனசோ மகோதய என்று ராமன் காட்டுக்கு போகின்றான். இம்மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலும் மனம் கலங்காமல் தந்தை நியமனம் என்ற வார்த்தை என்றதே சொல்லாகவும் குல தர்மமாகவும் கொண்டு ராஜ்யத்தை துறந்து வனவாசத்தை ஏற்றுக்கொண்டேனோ ராகவனைப் போல, அதுதான் காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போல. மாதிரி திடகாத்திரமாக இந்த சந்தர்ப்பத்தில் மனங்கலங்காமல் தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டாக இப்போ ராமன் காட்டுக்கு போனான். அதுபோல் ஏதாவது செஞ்சேன் நான், அப்படி இருந்தால் தானே சுவாமி நான் இங்கே இருக்கலாம் அப்படியே சொல்கிறார். அதனால் கேட்கிறார் நம்மையார். ராமானுஜர் அவர் சொல்ல கேட்டுருக்கார். இன்னும் நாளைக்கு அடுத்த 2 வார்த்தைகளையும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடியிலே சரணம், ஆச்சாரியர் திருவடியிலே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.